வணக்கம் ட்ரீமர்ஸ், நான் தான் உங்கள் ட்ரீம் சேஞ்சர். நம்ம சேனலில் வீடியோ போட்டு 1 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நான் வீடியோ போடாததுக்கு மன்னிச்சிருங்க. இனி கண்டிப்பாக ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து வீடியோ வரும். டெய்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸ் இப்போது சாப்டர் 117 வரைக்கும் போயிடுச்சு. நம்ம கடைசியாக 113 வரைக்கும் தான் போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம ரெண்டு வீடியோவாக, அதாவது 2 வீடியோ போட போகிறோம். ஒரு வீடியோவில் 2 சாப்டரை கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம 114 அண்ட் 115 தான் கவர் பண்ண போகிறோம். சரி, ஓகேங்க, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 114. இந்த சாப்டருக்கு தி விங்ஸ் ஆஃப் இக்காரிஸ் அப்படின்ட்டு டைட்டில் வச்சுருக்காங்க. சரி, நான் என்னென்ட்டு சொல்லிட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். தி விங்ஸ் ஆஃப் இக்காரிஸ்னு எனக்கு என்ன தெரியுமா கிடைச்சது? தி க்ரீக் மித்தாலஜியில் வந்து இக்காரிஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட்னு வச்சுங்களேன். சயின்டிஸ்ட்னால் ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய மெக்கானிக்ஸம் இதெல்லாம் நாலேஜ் இருக்குது, நிறைய உருவாக்குவார், க்ரியேட் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேருமே இப்படியே போயிட்டுருக்குது. திடீர்னு அவங்க ராஜாவுக்கு வந்து இது பிடிக்கல. இவங்க 2 பேர்த்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு மெழுகுவர்த்தி வேக்ஸால் ஆனால் ஒரு ரெக்கையை செஞ்சு அங்கே ஜெயிலிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, நீ சூரியனை நோக்கி பறந்து போகாத, கிட்ட போகாத, ஏன்னா அந்த வேக்ஸ் உருங்கி நீ கீழே விழுத்துருவ, அப்புறம் மாட்டிக்குவ அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுப்பார். ஆனால் அந்த இக்காரிஸ் கேட்காம அவன் அந்த சூரியன் நோக்கியே பறந்து போவான். அவனும் அந்த மெழுகுவர்த்தி அந்த ரெக்கை இருக்குதுல்ல, அது உருக்கி அவன் கடலுக்குள்ளேயே விழுந்து செத்து போயிடுவான். அந்த மாதிரி தான் க்ரீக் மித்தாலஜியில் அவனோட ஸ்டோரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒன் பீஸுக்கும் என்னடா ரிலேட்டட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த சாப்டர் முடிய போகிற என்னென்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போன சாப்டரில் வந்து நம்ம தலைவன் வந்து இந்த உலகமே கடலுக்குள்ளே முழுக போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் இருக்கிற நேவி நியூ வேர்ல்டில் இருக்குதுல்ல, அங்கே இருக்கிற எல்லா மெரைன்ஸுமே என்னது உலகம் முழுக போகுதா கடலுக்குள்ளே அப்படின்ற மாதிரி எல்லா மெரைன்ஸுமே ஷாக் ஆவானுங்க. வேகாப்பா, நீ என்ன பேசுகிறது, தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆவாங்க. நம்ம அக்கையை நம்ம காமிக்கிறாங்க. அவன் பாட்டுக்கு தம் போட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பான் கடுப்பில். அதுக்கப்புறம் ஜாவா டவுன் இருக்குதுல்ல, ஜாவாவில் இருக்கிற மாக் டவுனில் அங்கே இருக்கிற எல்லாருமே வேகாப்பங்கை பார்த்து கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருப்பானுங்க. ஏன்டா இவன் என்ன காமெடி பண்ணுறானா, எல்லாத்தையும் பயப்படுத்துறானா, இல்லை ஒரு வேளை இவன் சாகும்போது இந்த உலகத்தையும் அப்படியே இவன் கூட எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறானா, வேகப்பம் கருவில்லாதவனே அப்படின்னு நினச்சி அவனை வேகப்பங்க கிண்டல் அடித்து சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் சிட்டியில் நம்ம ஐஸ்பர்க்கை காமிக்கிறாங்க. அதாவது நீ இந்த சிட்டி வந்து முழுக போகுதுன்னு சொல்லி நான் உண்மையிலே நம்புகிறேன், ஆனால் இந்த மொத்த வேர்ல்டும் முழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா என்ன அப்படின்ற மாதிரியே ஐஸ்பர்க் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கான். அப்புறம் இம்பல் டவுனில், அதான் அண்டர் வாட்டர் பர்சன் இம்பல் டவுனில் தலைமை டெஃப்ளோமியை காமிக்கிறாங்க. அவன் சிரிச்சிட்டு இருக்கான். என்ன இந்த உலகம் வந்து முழுகும்போது, இந்த இம்பல் டவுனே ஃப்ளிட்டில் வந்து அழியும் போது நீ எங்களை காப்பாற்றுவே இல்லை நீ தப்பிச்சு போக இது பண்ணுவியா அப்படின்ற மாதிரி மெர்லினை பார்த்து கேட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு மெர்லினும் சொல்லுவான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். 1 மீட்ரு இப்போ ரீசெண்டாக வந்த 1 மீட்டர் ஃப்ளட்லேயே பாதி செல்லு வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ இது எத்தனை மீட்ரு வந்து இந்த உலகமே அழியுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி மெர்லினும் சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கு டெஃப்ளமி என்ன சொல்லுவான்னா, ஒரு 5 மீட்ரு வந்தால் மொத்த டவுன் சிட்டி எல்லாமே அழிஞ்சிரும். அப்படின்னா நம்ம இங்கே இருக்கிறது ரொம்பவே சேஃப் இல்லை, எங்கேயாவது வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும், அதுவும் மேலே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நெக்ஸ்ட்டு நம்ம ரைவ் கிங்டம்த்தில் சிரோசி காமிப்பாங்க. அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறது உண்மையா அப்படின்ற மாதிரி, இது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சிரோசி கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, இது மொத்த உலகமே கேட்டுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற எக்கேட்டில் வெளியில் இருக்கிற மரைன்ஸ் எல்லாம், எக்கேட்டுக்கு வெளியில் இருக்கிற மரைன்ஸ் எல்லாம் போது, அப்போ நீ பொய் பேசுகிறத நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னென்னா, இந்த உலகத்துலேயே மோஸ்ட் சயின்டிஸ்ட், அதாவது நம்பர் 1 சயின்டிஸ்ட்னு அக்ளைம் பண்ணுறவர், இவர் சொல்கிறது கண்டிப்பாக உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த 5 எல்டர்ஸ் இருக்கிறாங்களா, அவனுங்களாம் முடிவு பண்ணுறானுங்க, டக்குன்னு இந்த போட்காஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைன்னா இங்கே இருக்கிற மொத்த எல்லா உயிரினத்தையும் அழிச்சிட வேண்டியதான், இதனால் வர வேலையை அப்புறம் பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறானுங்க. அப்படியே வேகாப்பங்கோட போட்காஸ்டிங் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம வந்து இப்போது 2 இதாக பிரிச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் கடைசியாக வேகாப்பங்கோட போட்காஸ்டிங் என்னென்ன சொல்கிறாருன்னு அதை நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ வந்து ஸ்டார்கார்ட் பைரட்ஸு மீதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். சேட்டன் வந்து போன சாப்டரில் நம்ம ஸ்டார்கார்ட் ஸ்க்ரூ அட்டாக் பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா, அதே மாதிரி திருப்பி அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது வேகாப்பங்க் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இன்னொரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவ்வளோதான் வேகாப்பங்க் அப்படின்ற மாதிரி அவன் கடுப்பில் எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஸ்டார்கார்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு, அதாவது தள்ளி விட்டு இவன் வந்து டக்குன்னு மதர் ஃபிலிம் இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போவான். அப்புறம் அங்கே இருக்க பறக்க விட்டுருவானா மற்ற ஸ்டார்கார்ட்ஸ். ராபின் என்ன பண்ணுவானா, அவனோட பவர் யூஸ் பண்ணி மற்ற ஸ்டார்கார்ட்ஸ் ஒரு பழையாட்டை போட்டு அவர் கேட்ச் பண்ணிடுவான். டக்குன்னு அங்கேருந்து சேட்டன் வந்து கிளம்பி மதர் ஃபிலிம் இருக்கிற இடத்துக்கு வேகமாக கிளம்பி வருவான்.
அங்கே இருக்கிற அந்த மதர் ஃபிலிமை பட்டு மதர் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து யோக்காய் ஃபார்மில் இருந்தால அப்படியே ஹியூமன் ஃபார்முக்கு மாதிரி அங்கே இருக்கிற ஒரு இதை உடச்சி தள்ளிட்டு இருக்கிறான். அப்படியே அந்த மதர் ஃபிளேமை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய மிஷினில் எப்படி சொல்கிறது, குட்டியோண்டு ஒரு மதர் ஃபிளேம் உள்ளே அடைச்சி வச்சுருக்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற ஜெயின் ரோபோட்டை காமிக்கிறாங்க. அது வந்து அது பாட்டு கடந்து வந்துட்டு இருக்குது. அங்கே இருக்கிற மெயின்ஸ்லாம் அதை ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது என்ன அட்டாக் யூஸ் பண்ணாலுமே எதுவுமே வேலைக்கு ஆகலை அந்த ஜெயின் ரோபோட் மேலே. எல்லா மரைன்ஸ்லாம் கதறானுங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இதை ஃபேஸ் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அந்த நம்ம 2 ஜெயிண்ட்டையும் லூஃபியும் தான் காமிக்கிறாங்க. அந்த வார்புரி தலையை அதான் பண்ணியாக மாறினால அவன் வந்து 3 பேர்த்தையுமே துரத்திக்கிட்டே வருவான். ஃபுல்லாக ஃபயராக சுற்றி அவங்கள நெருப்பாக தான் சுற்றி இருக்கும். அது சுடும், இங்கேருந்து நம்ம தப்பிச்சு சீக்கிரம் ஓடலைன்னா இந்த ஃபயரே நம்மளை எரிச்சிடும் அப்படின்ற மாதிரி 2 ஜெயின்ஸை சொல்லி அங்கேருந்து ஓடிட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் நம்ம ராபின் சைடு இருக்கிற ஸ்ட்ராகட்ஸ் அமைப்பாங்க. அவங்க வந்து ஜோரோ சிம்பேக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த க்ளவுடில் என்ன நடக்குன்னா திடீர்னு அது வந்து அதோட எச்சு வந்து எலாபரேட் ஆகும். இவனுங்களுக்கு அது புரியாது. அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க, என்ன க்ளவுடு வந்து ஒரே பெருசாகிற மாதிரியே தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஊசாப்புக்கு இவனுங்கெல்லாம் புரியாமிக்கோ இதை பற்றி தான் எடிசன் சொல்லிட்டு இருந்தானா, இங்கே எஜ்ஜில் இருக்கிற அந்த க்ளவுட்லாம் அப்படியே பெருசானா நம்ம கடலுக்குள்ள அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம சன்னியை வந்து ஜம்ப் பண்ணிடலாம், ஸோ சேஃபாக போய் கடல்லே லேண்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி எடிசன் வந்து பிளான் போட்டுறது வந்து இவங்களுக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எடிசனும் சொல்லுவான், நீங்கள் எப்படியாவது இங்கே கவர்மெண்ட்லேருந்து மாட்டாமல் எப்படியே நீங்கள் தப்பிச்சு நல்லபடியாக போயிடணும் அப்படின்ற மாதிரி அவனும் நினைப்பான். நெக்ஸ்ட்டு நம்ம லூஃப் என்ன பண்ணுறான்னா கியர் 5ல் நம்ம பன்னிமூஞ்சி தலைனை எப்படியாவது அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இந்த மூவ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பஞ்ச் பண்ண போகிறான். அதுக்கு அந்த இருக்கிற ஜெயிண்ட் என்ன சொல்கிறான்னா, கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பஞ்சுமே அவனுக்கு வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் அவன் வந்து ஒரு நம்பிக்கையாக சரின்ட்டு சொல்லிட்டு அடிக்கிறான். அவன் கை அப்படி பார்க்கணுமே, அவனுக்கு எதுவுமே அதில் லூஃபி வந்து அவன் கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதறிட்டு இருக்கிறான். ஓகே, இப்போ வந்து நம்ம வேகப்பங்கோட போட் கேஸ்டிங் அவன் என்னென்ன சொல்லியிருக்கிற அப்படின்றத லைனாக பார்க்கலாம். அதோட ரியாக்ஷன் யார் அவர் சொல்கிறதுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுப்பாங்களோ அதையும் அப்படியே லைனாக பார்த்துடலாங்க. இவர் அப்படி என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னா, என்னோடய சென்சார் டேட்டா கரெக்டாக இருந்தால் கொஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் ஒரு பெரிய எர்த்வாக் வந்து இந்த என்டையர் பிளானட்டே கொஞ்சம் நடுநடுக்கம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். நம்ம பிக்மா பைரட்டில் இருந்து ஸ்மூத்தி இருக்காருல்ல, அவள் வந்து இப்போ இன்றைக்கி வந்து எர்த்வாக்கை பற்றியாக பேசிகிட்டு இருக்கிறான். இவன் எப்படி இந்த ரெக்கார்டை வந்து ரெக்கார்ட் பண்ணா அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிற கிளைமேட்டை வச்சு நான் என்ன சொல்கிறேன்னா, 1 மீட்ரு வாட்ரு வந்து ரைஸ் ஆகிருக்கு, அதனால் நிறையா ஐலாண்டு வந்து அழிய போகுது. அது மட்டும் இல்லாமல் பீச்சோடு இருக்கிற பகுதியெல்லாம் பாதி நேரம் முழுகி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வேகப்பங்க சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொன்னது எதுவுமே நடக்கலைன்னு வச்சுங்களேன், இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து நான் சொல்ல வர விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவும் பெருசாக கண்டுக்க வேண்டாம். சப்போஸ் இதை நான் சொன்னது வந்து நடந்துருக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்டே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த எர்த்வாக்கெல்லாம் வந்து தானாக வந்தது, நேச்சுரல் ஃபினோமினன் நினச்சிங்களா, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு ஒரு அமைதியும் செழிப்பும் தான் கிடச்சிது. ஆனால் நான் இருந்தாலும் நான் சூரியனுக்கு பக்கத்தில் போக ஆசைப்பட்டேன். நான் நிறையா வந்து இந்த உலகத்துக்கு நிறையா ஃப்யூச்சரை எப்போ இருக்குன்னு நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். இதை எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கே ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. இந்த உலகம் வந்து எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லுவார். நம்ம கண்டிப்பாக இதை பற்றி அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 800 ஆண்டு 900 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பேசியே ஆகணும். அந்த பகுதி வந்து நம்மளுக்கு அப்படியே ஒரு பிளாக் பாட்டாக, ஒரே பிளாங்காக, ஒரே மறைக்கப்பட்ட பகுதியாக அப்படியே இருக்குது. அதை தான் நம்ம வாய்ட் செஞ்சுரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த காலகட்டத்தில் நடந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே எல்லாமே எரேஸ் பண்ணப்பட்டிருக்குது, இல்லை தொலைஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நம்மளுக்கு வந்து அன்லாக் பண்ணுற ஒரு கீ இருக்குது, அதுதான் போனிகிலிப்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவர் இந்த வாய்ஸ் செஞ்சுரி பேசும்போது அங்கே மெரியா ஜோஸில் இருக்கிற அந்த செலஸ்டியல் ட்ராகன்ஸ் எல்லாம் அங்கே கத்துறாங்க. அங்கே இருக்கிற மெரின்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வாயை மூட சொல்ல வேண்டியதானே, அப்படியே வாயை அடைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அந்த செலஸ்டியல் ட்ராகன்லாம் ரொம்ப கோவத்தோட வேகப்பாங்க திட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு செலஸ்டியல் ட்ராகன் மட்டும் இது என்ன சொல்கிறான், வாய்ட் செஞ்சுரி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறான். இந்த போனிகிலிப்ஸுங்கிறது இந்த உலகத்தில் ஒரு இடத்துலையும் நிறைய இடத்துல சதறி கிடக்குது. அதை நம்ம கண்டுபிடிச்சா அதை டிகோட் பண்ணி அப்படி தான் நம்ம வாய்ட் செஞ்சுரி பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த அன்னோன் பாஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி இப்படி தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அவர் அந்த பேசுகிற இடத்துல யார் காமிப்பாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஜெயின்டாட்ட ஒருத்தர் படுத்திருப்பார். அது வேறு யாரும் இல்லைங்க, ஜாக்வர் டிசால் தான், நம்ம ராபினோட ஃப்ரெண்டு. அவன் அப்படியே சிரித்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். ஆனால் இந்த போனிகிலிப்ஸில் கண்டுபிடிச்சி அதை டிகோட் பண்ணுறதுங்கிறது கவர்மெண்ட்டால் ஒரு தடை செய்யப்பட்டது இது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்னோடய 2வது பாவத்தையும் செய்ய ஆரம்பித்தேன். அது என்னென்னா, நான் கவர்மெண்ட்டுக்கு அப்போ தான் துரோகம் செய்ய ஆரம்பித்தேன். அதை நான் இன்னும் அந்த வாய்ட் செஞ்சுரி பற்றி நிறையவே நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்காக நான் அங்கே இருக்கிற ஒகாரா பீப்புளுக்கு தான் நிறைய நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவங்க நிறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனதில் அதிலிருந்து தான் நான் இந்த போனிகிலிப்ஸை பற்றி டிகோட் பண்ணவே நிறையா கண்டுபிடிச்சேன்.
நான் முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி எவ்வளோ சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரமாக இதை நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். ஹிஸ்ட்ரிங்கிறது ஆஃப்டர் ஆல் ஒரு ஹிஸ்ட்ரி தானே. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு உண்மையே புரிய வந்தது. அதுவும் இதை பற்றி எனக்கு முழுசாலாம் தெரியாது. நான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். இந்த கதையோட கதாநாயகன் வந்து 900 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஒரு கிங்டத்தில் வந்து பிறக்கிறான். எல்பாவில் வந்து தி லெஜெண்டரி சன்கான் நிக்காவோட கதையை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கதையில் வர அந்த சன்கான் நிக்கா மாதிரியே இங்கே 900 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கும் அந்த பவர் இருந்திருக்குது. அவனோட பாடியை வந்து எலாஸ்டிசிட்டியாக மாற்றிக்க முடியும், ஸ்ட்ரெச் பண்ணிக்க முடியும். அவன் பேர் தான் ஜாய் பாய். அவன் தான் ஃபஸ்ட்டு கடலுக்குள்ளே போனதே. அது மட்டும் இல்லாமல் அவன் தான் முதல் பைரட்டும் கூட அப்படின்ற மாதிரி அதை சொல்லி வேகப்பங்க அந்த சாப்டர் முடிக்கிறாரு. தி விங்ஸ் ஆஃப் இக்காரிஸ் அப்படின்னு அந்த டைட்டில் வச்சுருக்காங்களே, நான் அதுக்கு அர்த்தம் கடைசியில் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து அவங்க அப்பா வந்து நிறையா சயின்டிஃபிக்கலாக நிறையா செஞ்சு இது பண்ணுவார். ஸோ இவன் இக்காரிஸ் என்ன பண்ணுவான்னா சன் பக்கத்தில் போகும்னு நினைப்பான். பட்டு இதோட மீனிங், நான் புரிஞ்சுக்கிட்ட மீனிங் என்னென்னா, நம்ம என்ன தான் மக்கள் எவ்வளோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக வளர்ந்து நம்ம சூரியனே ஆக்குப்பை பண்ணுற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து போனாலும் அந்த சூரியனை பக்கத்தில் கூட நம்மளால் நெருங்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சது இதுக்கு அர்த்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தோணுன்னா கீழே கமெண்டில் தெரிவிங்க. சாப்டர் 115 பார்ப்பாங்க. இந்த சாப்டர் 115க்கு பீஸ் ஆஃப் ஏ கான்டினென்ட் அப்படின்ட்டு டைட்டில் வச்சிருக்காரு. இந்த சாப்டர் முழுசாக படித்தோடனே தெரிஞ்சிருங்க ஏன் இந்த டைட்டில் கொடுத்துருக்கிறாருன்னு. ஓகே, இப்போ வானோ கண்ட்ரியில் ஃப்ளவர் கேபிட்டல் வந்து நம்ம மோமனஸ்கே அப்புறம் கினிமானு ஒட்டாமலாம் உட்காந்து சாப்பிட்டு அந்த போட்காஸ்டிங்கை கேட்டுட்டு இருப்பாங்க. அங்கே தான் வானோ கண்ட்ரி தான் ஒரு ஐசோலேட்டட் கண்ட்ரி ஆச்சு. அங்கே எப்படி வெளியில் நடக்கிறதெல்லாம் கேட்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரோச்சியோட கேஸ்டில் வந்து ஏற்கனவே ஒரு டெண்டன் மோசி இருக்கும். ஸோ அது வந்து வெளியில் நடக்கிற போட்காஸ்ட்லாம் கேட்கும், அனௌன்ஸ் பண்ண. ஸோ அந்த டெண்டன் மோசியை வச்சு இவங்கெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்போ ஜாய் பாய் தான் பைரட்டா, லூஃபி மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி மோமனஸ்கி வந்து சாப்பிட்டே கேட்டுட்ருப்பான். அதுக்கு வந்து கினிமான் என்ன சொல்லுவான்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கினிமானும் கேட்பான். நெக்ஸ்ட்டு நேவி பேஸ் நம்பர் G4ல் ப்ரிசெல்லாம் காமிக்கிறாங்க. அங்கே முன்னாள் ஸ்ட்ராகட் பைரட்ஸாக வேஷம் போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தானுங்களே, அவனுங்க வந்து இப்போ கிட் பைரட்ஸாக மாறிட்டானுங்க. ஸோ அவனுங்களும் இதை கேட்டுட்டு இருக்கிறானுங்க, ஜாய் பாய்னா அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கரா, எங்கள் கேப்டன் கிட்ட விட ஸ்ட்ராங்கரா? அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, அதுக்கு ஃபேக் வேஷம் போட்ட கிட்ட அவனை விட்டு தள்ளுங்கடா, அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன சொல்லுவானா, நம்ம எல்லாருமே கேப்டன் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ள கொண்ட கேப்டன் நம்ம கிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஒருத்தன். நான் என்ன ஜாய் பாயை விட வீக்கா, வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க அவனுங்க. வேகாபங்கோட போட்காஸ்டிங் வந்து அப்படியே தொடங்குறது. நம்ம இதனால் அவரை ஜாய் பாய் வந்து பைரட்டுன்னு கூப்பிட்றேன்னுங்கிறது நான் இதில் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அது போனி ஹில்ஸ் மூலமாக. ஸோ அதில் நான் படித்து என்ன கண்டுபிடிச்சேன்னா, இப்போ இருக்கிற வேர்ல்டு கவர்மெண்ட்டு தான் ஜாய் பாயோட முன்னாள் எதிரி அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு அங்கே இருக்கிற மரைன்ஸ் எல்லாம் எது நாங்களா, ஏன்டா டே அவன் பைரட்னா அப்போ அவன் மேலே தான்டா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பைரட்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்கானுங்க. இதை பற்றி நான் இன்னுமே தெளிவாக சொன்னால், அதாவது கவர்மெண்ட் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20 கிங்டம் வந்து டெம்பரரியாக அலைன்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே வந்து 2 சைடு தரப்பு மக்கள் இருந்தாங்க. 2 சைடோட ஐடியாலஜியுமே தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய வாரா மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே முன்னாடியே மென்ஷன் பண்ணதான், 900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் சிவிலைசேஷனில் தான் ஜாய் பாய் வந்து பிறந்தான். அங்கே இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாமே நம்ம இன்னும் 100 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான். அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நம்மளால் ரீக்ரியேட்டே பண்ண முடியாது இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி வச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஹம்பிள் ஜீனியஸ், என்னை எல்லாருமே மிகப்பெரிய சயின்டிஸ்ட்னு கூப்பிட்றேன், என்னாலேயே அதை நான் ரீக்ரியேட் பண்ண முடியாது. இப்போது அதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த வாய் செஞ்சுரி வந்து எப்படியோ ஜாய் பாயோட தோல்வினால தான் ஒரு முடிவுக்கே வந்தது. அப்போ நடந்த வாருக்கு அப்புறம் ஒரு அழிக்க முடியாத ஒரு தலைமை வந்து வேர்ல்டு முழுக்கமே ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்த வேர்ல்டு எப்படி தெரியுமா இருந்தது, நிறைய ஐலாண்டால் நிரப்பின ஒரு உலகமாக இருந்தது. ஒரு ஐலாண்டுக்கு போகணுன்னா கப்பல் எடுத்துகிட்டு அங்கே போய் அங்கே இருக்கிற மக்களோட இணைஞ்சு அவங்களோட கலாச்சாரம்லாம் பார்த்து அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய ஐலாண்ட்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இது வந்து முதல்ல அப்படி இல்லை. இது எப்படி தெரியுமா இருந்தது, முதல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அந்த உலகமே தண்ணிக்குள்ளே முழுகி போச்சு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது அதோட பீசஸ் ஆஃப் காண்டினென்ட், அதாவது செதறிய காண்டினென்ட்டில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டுருவார். அங்கே இருக்கிற ரெவல்யூஷனரி ஆர்மியில் என்னடா அப்படின்னு வாயை குழப்பான். இவங்கெல்லாம் அப்படியே வாயை பார்க்கணுமே, 7 ஊருக்கு போயிட்டு வரும். அப்புறம் இன்னமும் அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ நான் ஏன் இதை பற்றி சொல்கிறேன்னா, நம்ம உலகத்தை பற்றி நம்ம என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய பேரழிவு, அந்த வாய்ட் செஞ்சுரியில் இவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்பட்டுருக்குது.
நம்ம பாஸ்ட்லேருந்து நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போது நிறையா கான்டினென்ட்ஸ் இருந்தும் நான் அதை பற்றி ஒன்று கூடமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு துளி கூட அந்த கான்டினெண்ட்டை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இந்த உலகத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே தண்ணிக்குள்ளே, அதாவது எப்படி தண்ணிக்கு அடியில் பாட்டம் ஆஃப் த சீல அப்படியே தூங்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ மட்டும் இந்த உலகம் வந்து பாஸ்டில் இருக்கிற மாதிரி அப்படியே இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எரேஸ் பண்ண, அதாவது வாய்ட் சென்சில் எரேஸ் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம தெரிஞ்சிருக்காது. நம்ம அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கிறத அதை பற்றி நம்மளுக்கு யோசிச்சிருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அந்த பேரழிவும் போது, அதாவது அந்த வாய்ட் சென்ச்சுரியில் வந்து சீ லெவல் வந்து ரொம்பவே ரைஸ் ஆகிருக்குது. அது ரைஸ் ஆன லெவல் வந்து பார்த்திங்கன்னா 200 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். 200 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா மலையாச்சும் வாயை பொழப்பானுங்க. இது 200 மீட்டர்ஸா எப்புட்றா அப்படின்ற மாதிரி வாயை பொழப்பானுங்க எல்லாருமே. இந்த பேட்டில் ஷிப் இருக்குதுல்ல, மரைன்ஸோட பெரிய பேட்டில் ஷிப்பு, அதுவே 60 மீட்டர்ஸ் லாங்கு. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த 200 மீட்டர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த உலகமே அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி மரைன்ஸ் பேசிகிட்டு இருப்பானுங்க. அவன் பேசுகிற ஸ்டோரியை கேட்டு நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாதடா, சைப்பர் போலும் அங்கே இவனுங்களும் விழுந்துட்டு இருக்கிறானுங்க, அவனை பிடிக்கலாமா அப்படின்ற மாதிரி அங்கே மரைன்ஸ் பேசிகிட்டு இருப்பானுங்க. இந்த சீ லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் தான், இப்போ நேச்சுரல் ஃபினாமினன் தான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இது வந்து கண்டிப்பாக ஒரு மேன்மேட் ஏற டிசாஸ்டராக தான் இருக்கணும். இது வேறு யாராவது செஞ்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஜியோகிராஃபி, கிளைமேட்டாலஜி, அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் சுற்றி நானும் நிறைய ரிசர்ச் பண்ணதில் எனக்கு ஒன்று கடைசியில் நான் என்னோடய ஆன்சரையும் நான் கண்டுபிடிச்சேன். அது என்னதுன்னா, அது இப்போவும் இந்த உலகத்தில் இன்னுமே இருக்குது. அதுதான் அந்த ஏசியன் வெப்பன். அந்த ஏசியன் வெப்பனால தான் இந்த 800 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் வந்து அழிஞ்சு போயிருக்குது, அதாவது முழுகி போயிருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டில் இன்னுமே அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன் வந்து இன்னுமே இருக்குது, அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அந்த வாய்ட் சென்ச்சுரியில் என்ன நடந்ததோ அது ஒன்ஸ் அகைன் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகுது. இதுக்கு வந்து எப்போவுமே முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. அவர் முடிக்கும்போது கடைசியில் அந்த ஈமோவோட ஃபேஸை காமிப்பாங்களே, ஈமோவை ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேஸ் எதுவுமே காமிக்க மாட்டாங்க, அப்படியே பிளாக்காக காமிப்பாங்க, கண்ணை மட்டும் காமிப்பாங்க. நம்ம ஸ்ட்ராங் அடிச்சது இவங்களுக்குலாம் என்னாச்சுங்கிறத மார்ஸ் என்ன பண்ணுவான்னா, அவனோட ஹாக்கி யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற டென்டன் மோசி எல்லாமே சதற விட்டுட்டு போயிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அங்கே ஜோ ஐலாண்டில் மிச்சம் எல்லாத்தையும் இங்கே காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா வேகப்பங்கு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வாவ் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இவனையும் காமிப்பாங்க, ஃபாக்ஸி பைரட்ஸையும் காமிப்பாங்க. ஃபாக்ஸி பைரட்ஸ் வந்து நடுக்கடலில் சின்ன போட்டில் உட்காந்து அவனுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருப்பானுங்க, அவனையும் காமிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெஸ்ஸிக்கு வந்து எடிசன் வந்து கால் பண்ணுவான், அதில் பேரியரை வந்து லோவர் படுத்து, அதுக்கப்புறம் நீ இங்கேருந்து சேஃபான இடத்துக்கு தப்பிச்சு போயிரு அப்படின்ற மாதிரி எடிசன் சொல்லுவான். அதுக்கு ஸ்டெஸ்ஸி என்ன சொல்லுவான்னா, வாய்ப்பே இல்லை, வேகாப்பாங்க செத்துட்டாரு, நான் இங்கேருந்து ஸ்டார்ட்ஸை வந்து அவனுக்கு சேஃபாக லீவ் ஆகிற வரைக்கும், தப்பிக்க வைக்கிற வரைக்கும் நான் இங்கேருந்து போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்குவாங்க. எடிசன் வந்து நான் அதுக்கு ஒரு வேறு வழி வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக ஸ்டார்ட்ஸ் இங்கேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவானுங்க அப்படின்ற மாதிரி எடிசன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜிம்பே வந்து ஜோரோவை தூக்கிட்டு வேகமாக ஓடியாந்துட்டு இருப்பான். அங்கே வந்து நாமி கால் பண்ணுவான், ஜிம்பே நீ எங்கே இருக்கிற, ஏன் இவ்வளோ லேட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். சாரி நாமி, நான் வந்து வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கண்டிப்பாக டக்குன்னு வந்துடுவேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதில் சாரி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் இங்கே தான் இருக்கிறோம், சீக்கிரவா அப்படின்னு சொல்லி நாமி சொல்லுவான். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஷிப் எடுத்துகிட்டு தப்பிச்சு போயே ஆகணும், ஏன்னா நம்ம ஜம்ப் பண்ணுற இடத்துல மரைன்ஸ்லாம் வந்து சீக்கிரம் வந்துடுவானுங்க, ஸோ நம்மளுக்கு அது வந்து டேஞ்சராக மாறிடும், அதனால் இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி நாமி சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு காசி, ஓமியா, அப்புறம் ஃப்ராங்கி, போனி, இவங்கெல்லாம் 4 பேர் சேர்ந்து நம்ம இவனை எல்டரை அடிச்சிட்டு இருப்பானுங்க, நஸ்ஜீரோவை. அவன் வந்து அவனோட கட்டானா வச்சு யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்லாஷ் பண்ணுவான். இவனோட கட்டானா வந்து யாரையும் யூஸ் பண்ணக்கூடாதீங்க, கெல்ட்டு பையன் இவன் வெட்டினானா இது எல்லாமே 2 துண்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 ஜெயின்ஸும் அவனை சண்டை கட்டிகிட்டு இருப்பானுங்க அவனை கூட. அதுக்கப்புறம் 2 ஜெயிண்ட்டையும் அடித்து போட்டு போனி வந்து அடிக்கலான்னு வருவான். இப்போ போனி வந்து இப்போ ஜெயிண்ட்டாக மாதிரி இருப்பாளாம். ஸோ அவன் வந்து அவனோட அட்டாக்கை வந்து எதுவுமே ஜார்ஜ் பண்ண முடியாமல் மாட்டிக்க பார்ப்பான். திடீர்னு ஃப்ராங்கி வந்து எப்படியே காப்பாற்றிடுவான் ஸோ போனியை. அதுக்கப்புறம் காப்பாற்றினதில் ப்ரோங்கி வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு சின்னதாக மாறிடுவான். அந்த நட்ஸீரோ ஸ்லைஸ் பண்ணதில் அங்கே இருக்கிற போட்டில் இருக்கிற அந்த பெரிய ஸ்டாச்சுயோ எல்லாமே கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் வேகப்பங்கு தான் போட்காஸ்டிங் போயிட்டுருக்கோம்ல, அவன் வாய்ஸ் செஞ்சுரி பேச ஆரம்பித்தோடனே தலைவன் நட்ஸீரோ வந்து அவனை தேடி போக ஆரம்பிச்சிருவான், வேகப்பங்கை தேடி. அவனோட பவர் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னா, அங்கே இருக்கிற லேபோபஸையே 2 துண்டாக ஸ்லைஸ் பண்ணிடுவான், வெட்டிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற அந்த செராபிம்ஸு, அப்புறம் சைபர் போல் எல்லா ஏஜென்ட்ஸுமே கீழே விழுவானுங்க. அவன் கீழே இருக்கிற அவனுக்கு கீழே விழுந்துட்டு இருப்பானுங்களா, மரைன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாங்க அவங்களை ரெஸ்கியூ பண்ண போகலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெஸ்கியூ பண்ண போயிட்டு இருப்பானுங்க. நெக்ஸ்ட் சாப்பர் வந்து ஐலாண்டிங் அமைப்பாங்க. குறையா வந்து சொல்லிட்டு இருப்பான் அந்த வேகப்பங்கோட போட்காஸ்டிங்கை கேட்டு, நம்ம இந்த உலகத்தை பற்றி இன்னுமே நிறைய தெரிஞ்சுக்கணும் போலவே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான்.
நெக்ஸ்ட்டு மோர்கன் வந்து இப்போ உலகத்தில் நியூஸ் பேப்பர் பெரிய ஆளில் அவன் மோர்கனே காமிப்பாங்க. மோர்கன் கூட தானே விவிஏ இருக்கா. மோர்கன் கத்திட்டு இருப்பான், இது ரொம்ப ஏற்றுக்க முடியாது, ரொம்ப கிரேசி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வேகாபங்கோட போட்காஸ்டிங் கேட்டு அமைதியாடுற நாய் அப்படின்னு சொல்லிட்டு விவிஏ அவன் வாய மூட வைப்பான். அதுக்கப்புறம் வேகாபங்க் வந்து இன்னும் ஏசியன்ட் வெப்பன் உயிரோட தான் இருக்குது, அது இன்னும் ஆக்டிவேட் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த 4 எல்ட்ரஸ் அதுக்கப்புறம் இனிமேல் காமிக்கிறதால அந்த சாப்டரையும் முடிச்சு வச்சுருப்பாங்க. இந்த 2 சாப்டர் உண்மையிலே அமேசிங்க. 111, 400, 115 ரொம்பவே அமேசிங். நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஜாய் பாய் வந்து ஃபஸ்ட்டு பைரட்டுங்கிறது சொல்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது ஜாய் பாய் தான் ஃபஸ்ட்டு பைரட்டு. இப்போ ஜாய் பாயோட எனிமீஸ் தான் இப்போ இருக்கிற ஓல்டு கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்போவே அந்த வாய்ட் செஞ்சுரிலேயே உலகம் வந்து ஒரு தாட்டி முழுகிருச்சு. நம்ம அந்த முழுகின உலகத்தில் தான் அந்த ஏற்கனவே நிறைய காண்டினென்ட் இருக்குது. அந்த காண்டினென்ட் வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர், ஒரு பெரிய பேரழிவு நடந்து அது இப்போது துண்டு துண்டான காண்டினென்ட்டில் தான் நம்ம இப்போது வாழ்ந்துட்டுருக்குறோம். அதாவது அந்த காண்டினென்ட்டு தான் இப்போ குட்டி குட்டி ஐலாண்டாக இருக்குமோ பிரிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உண்மையை போட்டு அவர் உடச்சிருக்காரு. ஆனால் இதெல்லாம் கேட்கும்போது அந்த எல்ட்ரஸ்லாம் வந்து காண்டாயிட்டானுங்க. வேகாபங்க் அசிங்கமாக திட்டிகிட்டு இருப்பானுன்னு நினைக்கிறேன். அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது திரும்பி நடக்க போகுதுன்னு தான் நினைக்கிறேன். திரும்பியும் அந்த ஏன்சியன் வெப்பனை யூஸ் பண்ண போகிறாங்க. அது எப்படி உண்மையிலேயே இந்த தாட்டி அதை நல்லதுக்கு பயன்படுத்துகிறானுங்களா இல்லை வேறு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கிறது நம்ம இன்னும் பொறுத்து இருந்து, எத்தனை 2 வருஷமா 1 வருஷமா தெரியல, பொறுத்து இருந்து பார்த்தா தாங்க தெரியும். ஓகே ட்ரீமர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.